சொல்லுமா. நடந்ததெல்லாம் நான் பாத்துட்டு தான் இருந்தேன். இப்ப என்ன நடந்துருச்சுன்னு நீங்க இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? ஊரு என்ன பேசும்னு கவலைப்பட ஆரம்பிச்சா இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது. நமக்கு நாம சரியா இருக்கோமா, நம்ம மனசாட்சிக்கு விரோதமா இல்லாம நடந்துக்கிறோமான்னு மட்டும்தான் பாக்கணும். அந்த விதத்துல பார்த்தா உங்க பொண்ணு நந்தினி ரொம்ப சரியா நடந்திருக்கான்னு தான் எனக்கு தோணுது. எதுமா சரி? என்கிட்ட போய் சொல்லிட்டு அவ வேலைக்கு போய் சேர்ந்தது சரின்னு சொல்றியா? அத்த, எனக்கு உங்க குடும்பத்தை பத்தி, நீங்க நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைய பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. இருந்தாலும் நான் பார்த்தத வச்சு சொல்றேன். நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அததான் நந்தினியும் யோசிக்கிறான். அப்பா இல்லாத பொண்ணு, அதனால ஊர்ல அவளை தப்பா பேசிடக்கூடாதுன்னு அவளை நீங்க சரியா வளர்த்திருக்கீங்க. சரியாதான் இருந்திருக்கான். அதனால அவ மேல கோவப்படாதீங்க. அவளை மன்னிச்சு அவகிட்ட பேசுங்க. அவளை உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னதும் அவ ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. அத்தையோட புருஷனாச்சேன்னு நீ பண்றதுக்கெல்லாம் கோவப்படாம பொறுமையா போனா, நீ என்னடானா ரொம்ப அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்க. அப்படி நான் என்னடா பண்ணிட்டேன்? எவ்வளவு தைரியம் இருந்தா நந்தினிய பத்தி தப்பா பேசியிருப்ப. கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? நான் இருக்கேன். ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா நந்தினிய பத்தி பேசலாம் உனக்கு என்ன தகுதி இருக்கு? பெத்த புள்ளைய புரிஞ்சுக்காத, அதுவும் பொண்டாட்டி அடிமை மாதிரி நடத்துற நீ எல்லாம் நந்தினிய பத்தி தப்பா பேசுறியா? உன்ன என்னையவே அடிக்கிறியா நீயே? ஆமா, உன்னதான் அடிக்கிறேன். நீனா பெரிய கொம்பனா? ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போனா உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் எங்க எரியுது? அப்பா இல்லாத பொண்ணு படிச்சு மேல வரதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவளை பத்தி தப்பா பேச உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நந்தினி மாதிரி பொண்ணுங்க கொடுக்கிற பதிலடி என்ன தெரியுமா? அவங்க நினைச்சதை சாதிச்சு உன்ன மாதிரி ஆளுங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறதுதான். எத்தனை பிரச்சனை வந்தாலும் நந்தினி அவ நினைச்சதை சாதிப்பா. அவ ஆசைப்பட்ட இடத்துல ஜெயிச்சு உட்காருவா. அதுக்கு எப்பவும் நான் துணையா இருப்பேன். உன்ன மாதிரி கேவலம் பிடிச்சவனுங்க அவ வழியில வந்தீங்க பாரு, இப்ப விழுந்த அடிதான் விழும். ஜாக்கிரதை. विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी देवी नारायणी नमोस्तुते। ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः। எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த போனை போய் நாம எடுக்க இதுதான் சரியான நேரம். ஓ சரிக்கா, வா. சீக்கிரம் போ. போனுக்கா, இரு. சொல்றேடா. பாக்கா பாக்கா. கதவை சாத்து சாத்து. இங்கதான் நம்ம வீட்டு ஆளுங்களோட பேக் எல்லாமே இருக்கு. இதுல கரிகாலம் பேக் எங்க இருக்குன்னு சீக்கிரம் தேடு. சரிக்கா.
அத்தை பாவம், அவங்களுக்காக கரிகாலனையும் நந்தினியையும் சேர்த்து வைக்கணும். கல்யாணம் ஆகி நந்தினி கரிகாலனை ஏத்துக்கல. அவங்க 2 பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏத்துக்காம இருக்கிறது என்னால சும்மாவும் இருக்க முடியல. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அதுக்கான முயற்சியில நான் இறங்கி பல விஷயங்களை செய்ய போறேன். என்னோட முயற்சி பழிச்சு தாலி பிரிச்சு கோக்கறதுக்கு முன்னாடியே நந்தினியோட மனசு மாறணும். அன்னைக்கு நந்தினி கழுத்துல கரிகாலன் தாலியை கட்டணும். அத நந்தினி முழு மனசோட ஏத்துக்கணும். அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். கிடைச்சதா? இல்லக்கா, எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. ஐயோ